செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒருங்கிணைக்க சொன்னதே வந்து பாஜக தான். என்ன டெல்லி தலைமையில நான் போய் பேசினது இது எல்லாமே அப்படின்னு குறிப்பிட்டாரு. நாங்க ஒரு 6 பேர் போய் பேசணும் அப்படின்லாம் சொல்றாருல. இதெல்லாம் உண்மைதானா மேம்? அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் யார் சொன்னார்கள், எப்பொழுது சொன்னார்கள், எந்த காலகட்டத்தில் எந்த இடத்தில் வைத்து சொன்னார்கள்ங்கிறதெல்லாம் ஓப்பனா சொல்லணும். அது கான்பிடென்ஷியலா நீங்க சொல்லியிருக்கவே கூடாது. ஒரு நம்பிக்கைக்குரியவர் என்று நினைத்து மிக முக்கியமான ரகசியங்களை உங்களிடம் சொல்லும் பொழுது அதை பொதுவெளியில் சொல்பவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, ஒரு தலைவரே கிடையாது. அவர் வந்து ஒரு வேஸ்ட். அது வந்து அப்படியெல்லாம் பேசவே கூடாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்தா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு எம்பி எம்எல்ஏ எதுவுமே ஆகாம நீங்க 9 தடவை இருந்தீங்க. என்ன உங்களுடைய பெரிய தனிப்பட்ட சாமர்த்தியத்துல அதிமுகங்கிற டேக் இல்லைன்னா அவங்க எல்லாம் யாரு? பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. 18 பேர் அவங்க பின்னாடி டிடிவி பின்னாடி போனாங்க. என்னாச்சு? டிடிவி என்னானாரு? அட்ரஸே இல்லாம போயிரும். எதற்காக அதிமுகவோடு ஒட்டுவதற்கு இவர்கள் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை அசிக்கப்பட்டாலும் துரத்தி விட்டாலும் அம்மா 10 வருஷம் சென்னை பக்கமே தலை வைத்து படுக்க கூடாதுன்னு சொன்னவரெல்லாம் இன்னைக்கு தனி கட்சியும் ஆரம்பிச்சுட்டு இப்போ அதிமுக கூட வந்து அதிமுக என்ன நடக்குது அங்க அதை பத்தியே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தன்னுடைய வளர்ச்சியை பத்தி கவலைப்படாம என்ன அர்த்தம்? இந்த கட்சி இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அதைத்தான் காட்டுகிறது. எங்கள் கட்சி இரட்டை இலையும் எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா வெளியே சென்றவர்களுக்கு குறிப்பாக பதவி சுகத்தை அனுபவித்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அடடா வட போச்சே அப்படிங்கிற ஒரு கவலை அவர்களுக்கு வருவதால் தான் பேசுறாங்க. சொல்றாங்க நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? கட்சியினோட துரோகம் செய்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், ஒருத்தரும் விரும்பாதவர்கள் எப்படி அவங்களை வந்து திரும்ப அவங்க கேட்கறாங்கிறதுக்காக மீடியா சொல்றாங்கிறதுக்காக எடுத்துக்க முடியுமா? என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் யாராவது கொஞ்சம் பேர் இருந்தா, மீடியாவிலே இருந்தா, அவர்கள் மாஃபியாக்களுக்கு துணை போகிறார்கள் தான் நான் சொல்லுவேன். மாஃபியா கூட்டம் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா அது வந்து அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். பிஜேபி பத்தி கேட்டீங்க. பிஜேபியில சொன்னது அவரு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், தெளிவா சொல்லணும். மீடியா முன்னாடி ஒரு 9 முறை நான் எம்எல்ஏவா இருந்தேங்கிறவரு தெளிவா பேசி பழக்கணும். எதையும் அதற்கு மேலும் பதில் சொல்லணும்னா அது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தான் சொல்லணும். அதுவும் இங்க இருக்கவங்கள அவர் யார சொல்றாரோ குறிப்பிடுறாரோ அது தலைமையில் இருந்து, அகில இந்திய தலைமையில் இருந்து தான் வரணும். அவர் சொல்றது டெல்லி தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அங்க இருந்து வரணும். இல்ல இங்க இருந்து யாராவது சொல்லியிருந்தா அதை சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏதோ போற போக்குல எல்லாம் மைக்கு பிடிச்சு மீடியா முன்னாடி பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் கட்சியின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர். கட்சியினுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய பிரச்சனைகளை எனக்கு ஒரு விளக்குவதற்கும் விவரிப்பதற்கும் பதில் சொல்வதற்கும் அதிகாரம் இருக்கு, பேசுறேன்.